ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தர்ஷன் அப்டேட்டையும் அது கூடவே இருக்கக்கூடிய ஆஃப்லைனோட எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அண்ட் திருமலையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்த்துடலாம். இன்னைக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். நேரடி இலவச தரிசனத்துக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடி வந்து அபிஷியலா கொடுத்திருக்க அப்டேட். 8 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம். கிரௌட் நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு 5ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள கூட நீங்க நேரடி இலவச தரிசனத்துல சாமி பார்த்துடலாம். நேத்து தரிசனம் பார்த்த பக்தர்களோட மொத்த எண்ணிக்கை 61,640 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடியா போற தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இதுவே நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போனீங்கன்னா காலையில ஸ்லாட்டா இருந்தா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. அதே மாதிரி நேத்துமே எஸ்எஸ்டி டோக்கன் ஏர்லி மார்னிங், இன்னைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து நேற்று நைட் வரைக்குமே அவைலபிள் இருந்தது. யாராவது டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா லோக்கல்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு 8:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கான ஈவினிங் 6 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்குங்க. திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்லாட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கான ஸ்லாட்டுமே இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் நைட்டு 8 மணிக்கான ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் ஒரு 2700 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கன். அதே மாதிரி இன்னைக்கான தர்ஷனோட அப்டேட்டா இருக்கு. தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. அதுக்கு அடுத்தது நேத்து வந்து டிடிடி ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நவம்பர் 17ஆம் தேதி நாக்குல சவுத்தி வந்து இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு பெத்த சேஷ வாகன சேவை நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமிகள் பெத்த சேஷ வாகனத்துல பக்தர்களுக்கு அருள் புரிவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதி நாக்குல சவுத்தி. ஸோ அந்த ஸ்பெஷல் டேனால உங்களுக்கான பெத்த சேஷ வாகன சேவை இருக்கு அப்படின்றத டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. யாராவது நவம்பர் 17ஆம் தேதி தரிசனம் போறீங்க, நைட் அங்கதான் இருப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த வாகன சேவையை மிஸ் பண்ணாம தரிசனம் பண்ணுங்க. நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகன சேவை இருக்கு அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் அப்டேட். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல கார்த்திகை பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது. நேற்று செவ்வாய்க்கிழமை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்திருக்கு. ஸோ அதோட போட்டோஸுமே டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் வாரத்துல இருக்க செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து அங்க நடக்கக்கூடிய கார்த்திகை பிரம்மோற்சவத்தை இட்டு இந்த இது வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகன சேவை இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி டீட்டெயிலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 10ஆம் தேதியில இருந்து இந்த கார்த்திகை பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. கொடியேற்றத்தன்னைக்கு உங்களுக்கு சின்ன சேஷ வாகனம் இருக்கும். நவம்பர் 11ஆம் தேதி பெத்த சேஷ வாகனமும் அம்ச வாகன சேவையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு டைமிங் பொறுத்த வரைக்கும் நைட்டு காலையில வந்து 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மார்னிங் வாகன சேவையும், நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நைட்டு வாகன சேவையும் இருக்கும். நவம்பர் 12ஆம் தேதி முத்தையப்பு பண்டிட் சிம்ம வாகன சேவையும், 13ஆம் தேதி கல்ப விருட்ச வாகனமும் ஹனுமந்த சேவாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதி மோகினி பல்லக்கி உற்சவமும் வசந்தோற்சவம் கஜ வாகனம், 15ஆம் தேதி சர்வ பூபாலமும் ஸ்வர்ணரதம் கருட வாகனம். ஸோ 15ஆம் தேதி 3 வாகன சேவை இருக்கு. அன்னைக்கு தான் கருட வாகன சேவையும் இருக்கு. 16ஆம் தேதி சூரிய பிரபணமும் சந்திர பிரப வாகன சேவையும் இருக்கும். 17ஆம் தேதி ரதோற்சவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி பஞ்சமி தீர்த்தமும் அதோட கொடியிறக்கமும் இருக்கும். அண்ட் 19ஆம் தேதி வந்து பிரம்மோற்சவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து புஷ்ப யாகம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே இப்போ வந்து 200 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவைலபிள் இருக்கு. யாராவது வந்து இப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு தரிசனம் கூட போகலாம். மற்ற தரிசனத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க தரிசனம் முடிச்சுட்டு திருமலைக்கு போற மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. நீங்க எப்போ ஐடியா பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணுங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.